வணக்கம் நண்பர்களே. சபரீசனை அடித்து துரத்திய உதயநிதி. திமுகவின் தேர்தல் தோல்வி எதிரொலியாக அக்கட்சியின் அதிகார மையமாக திகழும் பெண் நிறுவனம் உதயநிதி ஸ்டாலினின் அதிரடி உத்தரவால கலைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இது திமுக மேலிடத்தில் மாமன் மச்சான் இடையிலான புதிய அதிகார மோதலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு திமுக தலைவர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனால் தொடங்கப்பட்டதுதான் இந்த பெண் நிறுவனம். ஆரம்பத்தில் சமூக வலைதளங்கள் மற்றும் மீடியா ஒருங்கிணைப்பு பணிகளை மட்டும் கவனித்து வந்த இந்த பெண் நிறுவனம் காலப்போக்கில் திமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் அசுர வேகத்தில் ஊடுருவியது என தெரிய வந்திருக்கு. திமுகவின் மூத்த அமைச்சர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை அனைவரையும் கண்காணிக்கும் பணியை பெண் நிறுவனம் கையில் எடுத்தது. ஓரணியில் தமிழ்நாடு போன்ற கவர்ச்சிகரமான வாசகங்களுடன் கூடிய திட்டங்களை முன்னெடுத்து கட்சிக்குள் தனது அதிகாரத்தை நிலைநாட்டியது. இதனால் கட்சி நிர்வாகிகள் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் திணறி வந்தனர். கட்சி தலைமைக்கு வேண்டப்பட்டவர்கள், வேண்டப்படாதவர்கள் என பட்டியல் தயாரித்து பல நிர்வாகிகளின் பதவிகளை பறிக்கவும் தங்களுக்கு சாதனமானவர்களை நியமிக்கவும் பெண் நிறுவனம் காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளை தன்வசப்படுத்தி கள நிலவரம் குறித்து தலைமைக்கு தவறான மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட அறிக்கைகளை இந்த நிறுவனம் அளித்து வந்ததாக குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் பெண் நிறுவனத்தின் செயல்பாடுகளை முழுமையாக நம்பியிருந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த நிறுவனத்தின் தலையீடுகள் மீதும் கடும் அதிருப்தி இருந்திருக்கு. தேர்தல் முடிவுகளில் பெண் நிறுவனம் பரிந்துரைத்த 95% வேட்பாளர்கள் படுதோல்வியை தழுவியது. உதயநிதியின் கோபத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றது. கடந்த 4ஆம் தேதி ஸ்டாலின் முன்னிலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பெண் நிறுவனம் செய்த குளறுபடிகளை பட்டியலிட்டு உதயநிதி மிக கடுமையாக பேசியதாக சொல்லப்படுது. அதன் விளைவாக தற்போது உதயநிதியின் நேரடி உத்தரவின் பேரில் பெண் நிறுவனம் அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சபரீசனால் உருவாக்கப்பட்ட நிறுவனத்தை உதயநிதி கலைத்ததாக கூறப்படுவது திமுக குடும்பத்திற்குள் நிலவி வரும் மாமன் மச்சான் அதிகார போட்டியை உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கு என அரசியல் கிசுகிசு உலா வருது. பெண் நிறுவனத்தை தொடர்ந்து சபரீசன் சகோதரி நடத்தி வரும் குன் நிறுவனமும் கலைக்கப்பட உள்ளதா தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் அரங்கேறி வரும் இந்த அதிரடி மாற்றங்கள் கட்சியில் உள் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமில்லாமல் துர்கா ஸ்டாலின் அவர்கள் சபரீசனை சராமாரியாக கேள்வி கேட்டு திமுகவின் தோல்விக்கு சபரீசன் தான் காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளாராம். மேலும் சபரீசன் செய்த இந்த உள் வேலைகளால் தான் திமுக படுதோல்வி அடைந்தது, அவர் சொன்ன தவறான கருத்து கணிப்பல் தான் இதற்கு காரணம் என்று அவரை அதிரடியாக பெண் நிறுவனத்தை கலைத்திருக்கிறார் உதயநிதி.